வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்துட்டு 7த் ஃபெப் மார்க்கெட்ல என்ன நடந்துச்சு? அதுக்கப்புறம் வந்துட்டு நாளைக்கு வந்துட்டு 8த் ஃபெப் மார்க்கெட்ல என்ன நடக்கலாம்? அப்படிங்கிற டீட்டெயில வந்துட்டு இப்ப நம்ம பார்ப்போம். ஸோ நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இன்னைக்கு கேப் அப் ஆகி தான் வந்துட்டு ஓப்பன் ஆச்சு. பட் வந்துட்டு நமக்கு டெய்லி சப்ளை ஜோன் இருக்கிறதுனால வந்துட்டு அந்த இடத்த டச் பண்ணிட்டு பிரைஸ் வந்துட்டு கீழ டவுன் ஆக ஆரம்பிச்சுருச்சு. அண்ட் நமக்கு 1 ஹவர்ல பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு நல்ல ட்ரெண்ட் லைன் இருக்கு. ஸோ இன்னைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அந்த ட்ரெண்ட் லைன வந்துட்டு தொட்டுட்டு தான் வந்துட்டு ரியாக்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகுதா? பிரைஸ் வந்துட்டு கீழ வரப்போகுதா இன்னும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு வேளை வந்துட்டு ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆச்சு அப்படின்னா வந்துட்டு இஎம்ஏ 820 இல்லைன்னா வந்துட்டு டெய்லி டிமாண்ட் ஜோன் வரைக்கும் பிரைஸ் வந்து கீழ வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அண்ட் ஓவராலா இன்னைக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆகுறப்ப பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டி வந்துட்டு 21,930 அதே ஃபிளாட் ரேஞ்ச்ல தான் வந்துட்டு நேத்து ஆன ரேஞ்ச்லயே தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அண்ட் பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு 127 பாயிண்ட் வந்துட்டு அப் ஆகி 45,818ல வந்துட்டு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ப்ரைஸ் வந்து டெய்லி டிமாண்ட் ஜோன்லேருந்து வந்துட்டு ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேட்ஸ் எடுக்கணும். பட் இப்போ பார்த்தோம் அப்படின்னா இஎம்ஏ 820ல வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ் ஆகி வந்து இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ என்ன நடக்க போகுது? இஎம்ஏ 820லேருந்து வந்துட்டு அப் மூவ் கொடுக்க போதா, இல்லை வந்துட்டு திருப்பி டவுன் மூவ் கொடுத்து டெய்லி டிமாண்ட் ஜோனை வந்துட்டு பிரேக் பண்ண போதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அண்ட் சென்செக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு 34 பாயிண்ட் வந்துட்டு டவுன் ஆயிருக்கு. அண்ட் இப்போ பார்த்தோம் அப்படின்னா சென்செக்ஸ் 72,152ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்டு கிஃப்ட் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு 22,013ல வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போத்த பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஒரு 10 பாயிண்ட் வந்து கேப் அப் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்துட்டு நாளைக்கு இருக்குது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். பட் வந்துட்டு யூஎஸ் மார்க்கெட்டில் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்துட்டு நாளைக்கான ட்ரேட்ஸை வந்துட்டு நம்ம எடுத்துக்கணும். ஆப்ஷன்ஸ் இல்லைன்னா வந்துட்டு ஃபியூச்சர்ஸை பொறுத்த வரைக்கும். மற்றபடி ஸ்டாக்ஸில் என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிற நியூஸையும் நம்ம இப்போ பார்ப்போம். அண்ட் இப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா கோல்டு ப்ரைஸ் வந்துட்டு 72.93ல வந்துட்டு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அண்ட் கோல்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு 2036ல வந்துட்டு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அண்ட் க்ரூட் ஆயில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு 51 பாயிண்ட் அப் ஆகி 61,034ல வந்துட்டு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அண்ட் இன்னைக்கு முக்கியமா வந்துட்டு டாப் கெய்னர்ஸ் அண்ட் டாப் லூசர்ஸ் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா டாப் கெய்னர்ஸ்ல வந்துட்டு எஸ்பிஐ, அதுக்கப்புறம் கிரேசிம், ஹெச்டிஎஃப்சி லைஃப், ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், அதுக்கப்புறம் ஆக்சிஸ் பேங்க். ஸோ இவங்க எல்லாமே வந்துட்டு இன்னைக்கு டாப் கெய்னராக இருந்தாங்க. அண்ட் டாப் லூசர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு டெக் மஹேந்திரா, பவர் கிரிட், அதுக்கப்புறம் இன்ஃபி, அதானி போர்ட், அதுக்கப்புறம் டிசிஎஸ். ஸோ இவங்க எல்லாமே வந்துட்டு டாப் லூசர்ஸாக வந்துட்டு இருந்தாங்க. அண்டு குளோபல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஸோ அடுத்தது எஃப்ஐஐ டேட்டா. ஸோ எஃப்ஐஐ பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இன்னைக்கு ஃபுல்லாகவே வந்துட்டு ஃபுல் பியரிஷ் ஸ்ட்ராங் பியரிஷாக இருக்காங்க. அண்ட் கிளைண்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அதாவது ரீட்டைல் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு மைல்ட்லி வந்துட்டு புல்லிஷாக இருக்காங்க. அண்ட் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா எஃப்ஐஎஸ் பொறுத்த வரைக்கும் நெட் பியரிஷ், அதுக்கப்புறம் வந்துட்டு கிளைண்ட் ரீட்டைல் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அவங்களுமே வந்துட்டு நெட் பியரிஷாக தான் இருந்திருக்காங்க. அண்ட் கேஷ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு எஃப்ஐஎஸ் வந்துட்டு 1,691 கோடி ரூபாய்க்கு வந்துட்டு செல் பண்ணியிருக்காங்க. அண்ட் டிஐஎஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு 328 கோடி ரூபாய்க்கு வந்துட்டு பை பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி வந்துட்டு அதாவது அப்கமிங் வீக் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஸோ நாளைக்கு தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டே அப்படிங்கிறதுனால பெருசாக எதுவும் இல்லை. ரெசிஸ்டன்ஸ் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு 46,000ல வந்துட்டு நல்லாவே இருக்குது. அண்ட் சப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அதுக்கு அடுத்தது 45,500ல தான் இருக்குது. அண்ட் நிஃப்டி வந்துட்டு நாளைக்கு எக்ஸ்பைரி டே. ஸோ நாளைக்கு வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் வந்து 22,000ல இருக்குது. அதே மாதிரி ஒரு நல்ல சப்போர்ட் வந்து 21,900ல இருக்குது. ஸோ நம்ம என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வந்துட்டு வெயிட் பண்ணி தான் வந்துட்டு வாட்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஸோ யுஎஸ் மார்க்கெட் வந்துட்டு ஓப்பன் ஆயிருச்சு. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு யுஎஸ் மார்க்கெட் வந்துட்டு டவ் ஜோன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு 60 பாயிண்ட் வந்து அப் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் வந்துட்டு நாஸ்டாக் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு 95 பாயிண்ட் அப் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு கிஃப்ட் நிஃப்டி வந்துட்டு 22,072ல வந்துட்டு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போத்த நிலமையில பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நாளைக்கு நிஃப்டி வந்துட்டு ஒரு 70 பாயிண்ட் வந்துட்டு அப் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்துட்டு இருக்கு. யூரோப்பியன் மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு எல்லாமே வந்துட்டு நெகட்டிவ்ல தான் வந்துட்டு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அண்ட் ஏஷியன் மார்க்கெட்ட பொறுத்த வரைக்கும் ஓரளவு வந்துட்டு எல்லாமே ஃப்ளாட்டு. ஸோ மொத்தமா பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு எல்லா மார்க்கெட்டுமே வந்துட்டு ஃப்ளாட்டா தான் இருக்கு. இது கிரீனாவோ இல்ல வந்துட்டு ரெட்டாவோ இருக்கு ஃப்ளாட்ல. ஸோ இதுதான் வந்துட்டு குளோபல் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும். அண்ட் முக்கியமான விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஸோ செபி வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, செபிக்கு வந்துட்டு அவங்க ஆல்ரெடி கேட்ட மாரி ஸோ எஃப்என்ஓ ஃபியூச்சர் அண்ட் ட்ரேடிங் ஆப்ஷன்ஸோட ட்ரேடிங் வந்து டைமிங்கை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ இதுக்கு வந்துட்டு அசோசியேஷன் ஆஃப் நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் மெம்பர்ஸ் ஸோ ஏஎன்எம்ஐ வந்துட்டு அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. ஸோ இதனால வந்துட்டு நமக்கு வந்துட்டு இண்டெக்ஸஸ் அதாவது ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் வந்துட்டு இனிமேல் வந்து 6 பிஎம்ல இருந்துட்டு 9 பிஎம் வரைக்கும் வந்துட்டு
ட்ரேட் ஆகறதுக்கான சான்சஸ் வந்துட்டு இருக்கு. ஒரு வேளை வந்துட்டு என்எஸ்இ அப்ரூவல் பண்ணிட்டாங்க அப்படின்னா. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்துட்டு 11 பிஎம் அதாவது நைட்டு 11:00 வரைக்கும் கூட ட்ரேட் ஆகறதுக்கான ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல வந்துட்டு சான்சஸ் வந்துட்டு குடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதுக்கு அப்கமிங் மூவ்ல. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் நாளைக்கு என்ன நடக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, நாளைக்கு வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஆர்பிஐ மானிட்டரி பாலிசி கமிட்டியோட மீட்டிங்கோட அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ இதில வந்துட்டு ரேட் கட் எதுவும் சொல்றாங்களா? மேக்ஸிமம் வந்துட்டு ரேட் கட் எதுவும் இருக்காது அப்படிங்கிற மாரி தான் தெரியுது. பட் ரேட் கட் ரிலவென்ட்டான என்ன இன்ஃபர்மேஷன் சொல்றாங்க? அண்ட் இன்ஃப்ளேஷன் ரிலவென்ட்டா என்ன இன்ஃபர்மேஷன் சொல்றாங்க? அண்ட் குரோத் பத்தினது என்ன சொல்றாங்க? அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ ஒரு வேளை வந்துட்டு ஏதாச்சும் ஒரு நியூஸ் வந்துட்டு நெகட்டிவா இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு, நாளைக்கு திருப்பியுமே வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு நெகட்டிவா போறதுக்கான சான்சஸ் வந்துட்டு அதிகமா இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, உங்களுக்கு இது மாரி நியூஸஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு டெய்லி மார்க்கெட் ரிப்போர்ட், அதுக்கப்புறம் வந்துட்டு இப்ப நாளைக்கு டுமாரோ வந்துட்டு என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரிடிக்ஷன், அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட் பத்தினனான ஃபுல் டீட்டெயில்ஸுமே வந்துட்டு நம்ம சேனல், யூடியூப் சேனல் மணி வித் சுப் அப்படிங்கிற சேனல்ல வந்துட்டு கன்டினியூஸா வந்துட்டு டெய்லி, வீக்லி போஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த சேனல பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஐபிஓ ரிலவென்ட்டான இன்ஃபர்மேஷன்ஸ், அதுக்கப்புறம் ஒவ்வொரு கம்பெனி பத்தினமான இன்ஃபர்மேஷன்ஸ் வீடியோஸாவும், ஷார்ட்ஸாவும் வந்துகிட்டே இருக்கு. ஸோ அதனால வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இந்த சேனல வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு, ஸோ உங்களுக்கு இது மாரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கன்டினியூஸா வரும். ஸோ இதனால வந்துட்டு இந்த சேனல வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு வந்துட்டு சப்போர்ட் குடுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அடுத்த நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா ஐஇஎக்ஸ். ஸோ ஐஇஎக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இன்னைக்கு ஒரு 5% வந்து பார்த்தோம்னா டவுன் ஆயிருந்துச்சு. ஸோ இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, ஸோ மார்க்கெட் கப்ளிங் வந்து பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனால வந்துட்டு இந்த ஐஇஎக்ஸ் வந்துட்டு 5% வந்துட்டு டவுன் ஆயிருச்சு. ஸோ இது ரிலவென்ட்டான சாஃப்ட்வேர் வந்துட்டு இவங்க கிரியேட் பண்ணி, அதுக்கப்புறம் வந்துட்டு இருக்கிற எல்லா ஐஇஎக்ஸ் அதாவது அ கரண்ட் கம்பெனிஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு இவங்க வந்துட்டு அந்த கப்ளிங் பண்ணணும். ஸோ அதனால வந்துட்டு இது வந்துட்டு ஸோ டைரக்ட்டா ஐஇஎக்ஸ் இம்பாக்ட் பண்றதுனால வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு 5% வந்துட்டு டவுன் ஆயிருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஸோ டிமேட் அக்கவுண்ட் வந்துட்டு இந்த மாசம் அதாவது போன மாசம் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு 46,00,000 அக்கவுண்ட்ஸ் வந்துட்டு அடிஷனலா வந்துட்டு மாசம் மட்டுமே வந்துட்டு ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இப்ப பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு டோட்டலா வந்துட்டு டிமேட் அக்கவுண்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு 14,00,00,000 டிமேட்ஸ் அக்கவுண்ட் இருக்கு. ஸோ இந்த நியூஸ் வந்தோனயே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இன்னைக்கு சிடிஎஸ்எல் ஸ்டாக் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு 5% வந்து பக்கமா வந்துட்டு ரேலி ஆயிருந்துச்சு. ஸோ மெயினான ரீசன் வந்துட்டு மந்த்ல வந்துட்டு டிமேட் அக்கவுண்ட் வந்துட்டு 46,00,000 வந்துட்டு அதிகமா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்துட்டு டிமேட் அக்கவுண்ட் வந்துட்டு ஓவராலா 14 கோர்ஸ் இருக்கு. ஸோ இதனால வந்துட்டு டைரக்ட் பெனிஃபிஷியரி பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு வந்துட்டு சிடிஎஸ்எல் தான். ஸோ அதனால தான் வந்துட்டு இன்னைக்கு ஒரு 5% வந்துட்டு ரேலி வந்துட்டு இங்க நடந்திருக்கு. அதுக்கப்புறம் டெல்டா காப்ப பத்தி ஒரு முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, ஸோ இவங்களுக்கு ஆல்ரெடி வந்துட்டு விதிச்சிருந்த ஜிஎஸ்டி ரிலவென்ட்டான டாக்ஸ் எல்லாமே வந்துட்டு மேபி ரிலீஃப் ஆகறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாரி ஒரு நியூஸ் வந்துருந்துச்சு. ஸோ அதனால பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இன்னைக்கு டெல்டா கார்ப் ரிலவென்ட்டான ஸ்டாக்குமே வந்துட்டு ஒரு நல்ல அப் மூவ் வந்துட்டு காமிச்சிருந்துச்சு. ஸோ இதுதான் வந்துட்டு டெல்டா கார்ப் ஸ்டாக் இன்னைக்கு வந்துட்டு நல்ல அப் மூவ் குடுக்கறதுக்கான ரீசன். வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட் ரிலவென்ட்டா வந்துட்டு நீங்க தெரிஞ்சுக்கணும், எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட் ஏ டூ இசட் தமிழ்ல வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கோர்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு பேசிக்கா ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன? எப்படி வந்துட்டு டிமேட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்றது? அப்புறம் ஃபண்டமெண்டல் அனலைசிஸ்னா என்ன? ஸோ என்னென்ன ஃபண்டமெண்டல் அனலைசிஸ்ல எப்படி பேலன்ஸ் ஷீட் பார்க்கறது? ஸோ அது மாரி எல்லா பேசிக் டீட்டெயிலும், அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு இன்ட்ரின்சிக் வேல்யூவ யூஸ் பண்ணி எப்படி வந்துட்டு ஒரு பர்ட்டிகுலர் ஸ்டாக்க வந்து பை பண்ணலாம்? அதுக்கப்புறம் டெக்னிக்கல் அனலைசிஸ்ல வந்துட்டு பிரைஸ் ஆக்ஷன்னா என்ன? ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜிஸ் என்னென்ன இருக்கு? அதுக்கப்புறம் ரீட்ரேஸ்மென்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் என்னென்ன இருக்கு? அதுக்கப்புறம் இஎம்ஏ 820 யூஸ் பண்ணி எப்படி பண்றது? இன்சைட் கேண்டில யூஸ் பண்ணி எப்படி பண்றது? என்கல்ஃபிங் யூஸ் பண்ணி எப்படி பண்றது? டிமாண்ட் அண்ட் சப்ளை ஜோன் ஸ்ட்ராட்டஜி வச்சுட்டு எப்படி பண்றது? டாப் டவுன் அப்ரோச் மூலியமா இந்த எல்லா ஸ்ட்ராட்டஜிஸையும் யூஸ் பண்ணி எப்படி வந்துட்டு ஈஸியா ஒரு ஸ்டாக் ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்றது? அதுக்கப்புறம் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்றது? ஸோ எல்லா ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ், அதுக்கப்புறம் சிங்கிள் லெக், மல்டி லெக் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே, அதுக்கப்புறம் வந்துட்டு மணி மேனேஜ்மெண்ட். ஸோ மேனேஜ்மெண்ட்ல வந்துட்டு இப்போ நீங்கள் ட்ரேடோ, இன்வெஸ்ட்மெண்ட்டோ பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த மணியை வந்துட்டு எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும்? அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் ஏர்ன் பண்ணுற அதாவது சம்பாதிக்கிற பணத்தை வந்துட்டு எப்படியெல்லாம் வந்துட்டு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும்? ஸோ எவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்? எப்படி வந்துட்டு நம்ம கோல் பேஸ்டா வந்துட்டு நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்துட்டு பண்ணுறது? வேரியஸான அ அசெட் கிளாஸஸ்ல. ஸோ அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம இந்த மணி மேனேஜ்மெண்ட் செக்ஷன்ல பார்த்துருக்கோம். ஸோ இந்த கோர்ஸ் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு
இந்த கோர்ஸ் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம இப்ப பார்த்தோம் அப்டின்னா வந்துட்டு, இந்த கோர்ஸ வந்துட்டு வெறும் ரூ. 495 வந்துட்டு செல் பண்ணிட்டுருக்கோம். ஸோ உங்களுக்கு தேவை அப்டின்னா வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு பை பண்ணிக்கங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இந்த லிங்க் வந்துட்டு நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கோம். ஸோ அந்த லிங்க யூஸ் பண்ணி நீங்க வந்து பை பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்டின்னா வந்துட்டு, நமக்கு வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு என்னென்ன ரிசல்ட்ஸ் வந்திருக்கு அப்டின்னு பார்த்தோம் அப்டின்னா வந்துட்டு, பவர் கிரிட் Q3 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ இவங்களோட நெட் ப்ராஃபிட் வந்துட்டு ஒரு 10% வந்துட்டு இயர் ஆன் இயர்ல வந்துட்டு ஜம்ப் ஆயிருக்கு. அண்ட் இவங்க வந்துட்டு டிவிடெண்ட் வந்துட்டு 4.5 ஷேர்ஸ் வந்துட்டு 4.5 ரூப்பீஸ் வந்துட்டு ஒரு ஷேருக்கு வந்துட்டு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. மெயினா வந்துட்டு ரிசல்ட்ஸ். ஸோ ரிசல்ட்ஸ்ல அடுத்த ரிசல்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு டாடா கன்சியூமரோட ரிசல்ட்ஸ். ஸோ இவங்களோட ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு 21% வந்துட்டு ட்ராப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் நெஸ்லேயோட ரிசல்ட்ஸுமே வந்திருக்கு. ஸோ இவங்க ரிசல்ட்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இவங்களோட Q3, Q4 ரிசல்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இவங்களோட ப்ராஃபிட் வந்துட்டு 4% வந்துட்டு அப் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் ட்ரெண்டோட ரிசல்ட்ஸுமே வந்திருக்கு. அண்ட் இவங்களோட ரிசல்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு 124% வந்துட்டு இயர் ஆன் இயர் வந்துட்டு க்ரோத் ஆயிருக்கு. ஸோ நம்ம இது மாதிரி வந்துட்டு டெய்லியுமே வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட் ரிலவெண்ட்டான நியூஸஸ் வந்துட்டு கொடுத்துட்டே இருக்கோம். ஸோ அதனால வந்துட்டு மணி வித் சுப் சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.